Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் சாலை வசதி செய்து தர பலமுறை மனு அளித்தும் மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்காததால் இருளர் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சால்ட் ரோடு பகுதியில் 32 இருளர் குடும்பங்கள் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் வீடு கட்டி குடியமர்த்தப்பட்டனர். இந்த பகுதியில் சாலை வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு செல்ல வழியின்றி தனித்தீவு போல மாறிவிடுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வாய்க்கிழிய சமூக நீதி குறித்து பேசும் திமுக அரசுக்கு இருளர் மக்களின் வேதனை கேட்கவில்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். வரத்துக்கான வழி சரி கிடையாது. அந்த வழிபாதைக்கோசரம் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை மனு கொடுத்தோம். இன்னை வரைக்கும் எங்களுக்கு ரோடு வசதி இல்லாமல் அவஸ்தப்பட்டிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க படிக்க போனோம்னா கூட இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டில் எங்களால் வெளியில் போக முடியாது. ஏன்னா எங்களை சுற்றி இருக்க இடம் வந்து தனியார் இடம், தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமானது. அவங்க இடத்துல நாங்கள் கடந்து போகும்போது வரும்போது நிறைய பல பிரச்சனைகள்லாம் ரொம்ப சந்திச்சுட்டு இருக்கோங்க. ராமநாதபுரத்தில் அரசு பேருந்து பழுதானதில் பெண் பயணிக்கு காயம் ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்திலிருந்து பரமக்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்து ஓடிக்கொண்டிருக்கும் போதே பின்பக்க டயர் ஒன்று வெடித்து இருக்கையின் கீழ்த்தளத்தை உடைத்தது. இதில் பெயர்ந்து வந்த பலகை பின்புறம் அமர்ந்திருந்த பெண் பயணியின் காலில் பட்டு அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. காயமடைந்த அவரை மருத்துவமனையில் சேர்க்காமல் ஓட்டுநரும் நடத்துனரும் இணைந்து வேறு பேருந்தில் அனுப்பி வைத்துள்ளனர். திமுக ஆட்சியில் பேருந்துகள் முறையான பராமரிப்பின்றி காணப்படுவது ஒருபுறம் இருக்க, போக்குவரத்து ஊழியர்களின் பொறுப்பற்ற செயல் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி பகுதியின் மையத்தில் அமைந்துள்ள செங்குளத்தில் சாக்கடை கழிவுநீர் கலப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். ஊரில் உள்ள அனைத்து சாக்கடை கழிவுநீரும் இந்த குளத்தில் கலந்து தண்ணீர் மாசுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இக்குளத்தில் குப்பைகள், இறைச்சி பொருட்கள் கொட்டப்படுவதால் தண்ணீர் துர்நாற்றம் வீசி டெங்கு, மலேரியா உள்ளிட்ட கொடிய நோய்கள் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர்.